بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن ورائهم برزخ إلى يوم يبعثون صدق الله العظيم. عن أم خالد عمت بنت خالد بن سعيد بن العاص رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم استجيروا بالله من عذاب القبر فإن عذاب القبر حق رواه صحيح الجامع صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு தற்காலிகமான நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வாழ்க்கையை வாழுமாறு எந்தெந்த விடயங்களை கொடுத்திருக்கிறானோ வழங்கியிருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் அல்லாஹு தஆலா தற்காலிகமான ஒரு விடயமாகவே அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். மனிதன் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறாங்க. தற்காலிகமாக கொடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்ன என்பதாக ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் சிந்திச்சா மாத்திரம் போதும் இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன, ஹகீகத் என்னன்னு அந்த மனிதனுக்கு விளங்கிடும். எந்த மனிதன் வாழ்க்கையில் சிந்திக்கலையோ அவனுக்கு இந்த வாழ்க்கையுடைய ஹகீகத் யதார்த்தம் விளங்காது. அவன் யோசித்து கொண்டிருப்பான், இந்த உலக வாழ்க்கை அது நிரந்தரம், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறானோ எல்லா விடயங்களும் நிரந்தரம் என்பதாக அந்த மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்தால் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திங்க. வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய வீடு வாசல் கஷ்டத்தோட சிரமத்தோட அவன் சம்பாதிச்ச வீடு வாசல் அது நிரந்தரம் கிடையாது. அவனுக்கு இருக்கக்கூடிய பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் அது அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அவன் திருமணம் முடிச்சிருந்தா அது மனைவியாக இருக்கட்டும், அவனுடைய பிள்ளைகள் பிச்சிலங்களாக இருக்கட்டும், அது அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அவன் போக வரக்கூடிய வைத்திருக்கக்கூடிய வாகன வசதிகள் அது அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது.
அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடைகள், அவன் அணியக்கூடிய ஆபரணங்கள், அது அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. கொஞ்சம் யோசிங்க. ஒரு மனிதன் இந்த நிமிடம், எந்த மனிதன், அது முஸ்லிமான மனிதனாக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும், இந்த நிமிடம் அவன் வஃபாத்தாகினா பேசக்கூடிய மொழி கூட அவனுக்கு நிரந்தரம் கிடையாது. அவன் எந்த பாஷையில் பேசுகிறானோ, இவ்வளவு காலம் ஏண்ட தாய்மொழி இது என்பதாக எந்த மொழிக்கு மார்த்தட்டி கொள்கிறானோ, அந்த வார்த்தைகள் பேசக்கூடிய தாய்மொழி கூட இந்த நிமிடம் மௌத்து வந்தால் அவனுக்கு நிரந்தரம் இல்லை. அவன் மௌத்தாகின உடனே அவனுடைய தாய்மொழி மாறிடும். மத லாங்குவேஜ் என்று செல்றோமே, இது வாழ்க்கையில் மாறும், அது அரபாக மாறிடும். கபருடைய வாழ்க்கையில் அவன் பேசக்கூடிய வார்த்தை அது அரபு மொழியில் தான் இருக்கும், தமிழால் அவன் பேசுறது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல் இந்த உடம்பை எடுத்து பாருங்க. இது நிரந்தரமாக வாழ்க்கையில் இந்த உடம்பு நிரந்தரம் அல்ல. இந்த உடம்புக்கு தான் 1000 வியாதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். காய்ச்சல் என்று, தலைவலி என்று, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கொலஸ்ட்ரால், சுகர், அதே போல் ப்ரெஷர், இப்படி எல்லா பயங்கரமான நோய்க்கும் இந்த உடம்புக்கே தவிர கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகிரத்தில் மனிதனுக்கு அது சொர்க்கவாதியோ நரகவாதியோ அவனுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய உடம்புக்கு இந்த மாதிரி எந்த வியாதியும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. அப்போ இந்த உடம்பு கூட வாழக்கூடிய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் இந்த உடம்பை கூட அல்லாஹு தாலா நிரந்தரமாக கொடுக்கல. அல்லாஹு தாலா ஒரு தற்காலிகமாக, ஒரு டெம்பரரியாக அல்லாஹு தாலா இந்த உடம்பை கூட கொடுத்திருக்கிறான். ஒரு சொர்க்கவாதிக்கு இந்த உடம்பு கொடுக்கப்படுமா? கொடுக்கப்பட மாட்டாது. சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் என்றா இந்த உடம்பை வச்சு சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிக்கலாம். ஏனென்றா ஹதீஸில் வருவது, ஒரு மனிதன் வாழ்க்கையில் உள்ளத்தால் ஒரு மனிதன் சொல்கிறாரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ர்கள் அவன் வாழ்க்கையில் செஞ்சான் என்றா சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும் என்பதாக ஹதீஸில் வந்தீங்களா இல்லையா? அப்போ சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுவது, அதே ஹதீஸில் வருவது, அந்த மரத்துடைய அளவு எப்படி? ஒரு மனிதன் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையில் அந்த மரத்தை சுற்றி வாரத்துக்கு பல காலங்கள் போகும். அப்போ யோசிங்க, ஒரு மனிதன் இந்த உடம்பை வச்சு அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை எப்படி வாழ்க்கையில் அனுபவிக்கிறது? அப்போ உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு அது இந்த உலகத்துக்கு மாத்திரம்தான். இந்த உடம்பு கூட நிரந்தரம் கிடையாது. எப்போ மண்ணுக்குள்ளே வைப்போமோ இந்த உடம்பும் வாழ்க்கையில் அழிஞ்சு போய்த்திடும். அப்போ கியாமத்துடைய நாள் சொர்க்கவாதிக்கு வேற உடம்பு, நரகவாதிக்கு வேற உடம்பு. அல்லாஹு தாலா உடம்புல கூட நிரந்தரத்தை வைத்தது கிடையாது. அப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசக்கூடிய குரல் நிரந்தரமா? எங்கட சத்தம், வாய்ஸ், அது நிரந்தரமா? ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக இருந்தால் ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய குரல் கொடுக்கப்படும். இந்த அழகு நிரந்தரமா? ஒரு சொர்க்கவாதிக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு கொடுக்கப்படும். அப்போ உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிரந்தரமாக அல்லாஹ் கொடுத்தது இல்லை. அல்லாஹு தாலா அதை தான் குர்ஆனில் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டான், குல்லு மன் அலைஹா ஃபான். உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லாம் அழிஞ்சி போகும், எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாத்துக்கும் அல்லாஹு தாலா அழிவை முடிவை வச்சுக்கிறான். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதன் இந்த ரியாலிட்டி, இந்த உண்மையான விஷயத்தை, இந்த யதார்த்தத்தை வாழ்க்கையில் விளங்கணும். இதை விளங்காத சுட்டிம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மௌத்த மறந்து வாழ்கிறான். அவன் யோசிச்சு கொண்டு ஈக்கிறது, நாங்கள் வந்து ஈக்கிறோம் நிரந்தரமாக ஈக்க போகிறோம், நாங்கள் வந்து ஈக்கிறோம் காலம் காலமாக ஈக்க போகிறோம் என்பதாக அவனுக்குள்ளால் அவன் ஒரு முடிவு எடுத்துட்டு அவனுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு ஈக்கிறான். அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், இல்லை தந்திக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நிரந்தரம் இல்லை. அப்போ எப்படி இந்த உலக வாழ்க்கை மாத்திரம் நிரந்தரம்? ஒரு நாளும் அல்லாஹு தாலா நிரந்தரமாக உலகத்தில் ஒன்றே வச்சது இல்லை. எல்லா மனிதர்களுக்கு கொடுத்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது தற்காலிகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விஷயத்தை சிந்தனை கெடுக்கணும். என்னென்றா, நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அது நிரந்தரம் இல்லை, திடீரென்று எனக்கு மவுத்து வரும் என்ற ஒரு மவுத்துடைய சிந்தனையோடு ஒவ்வொரு மனிதனும் வாழவும். எப்போ மவுத்துடைய சிந்தனை எடுபடுமோ மனிதன் பாவம் செய்யக்கூடிய மனிதனாக மாறிடுவான். மவுத்துடைய சிந்தனை எப்போ உள்ளத்திலேருந்து கலருதோ,
மௌத்துடைய பயம் போகுதோ இவன் பாவம் செய்யக்கூடிய மனிதனாக உள்ளுக்கு தள்ளப்படுவான். அப்போ அடிப்படை என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையுடைய அற்பத்தை விளங்காம மௌத்தை மறந்து வாழ்ந்தா அவன் பாவத்தாளியாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உலகத்தில் இருக்குது. அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த மனிதன் மார்க்கத்தை சரியான முறையில் பிடிச்சி, இந்த சும்மா சோபனைக்கு ஏமாத்தல்ல, நாங்கள் பேரில் முஸ்லீம் சிலவங்க வாழ்கிறாங்க, ஆனால் சூரத்துலேயும் முஸ்லீமாக வாழ்கிறாங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. 5 நேரம் தொழுகை இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு பயம் இல்லை, ஃபர்லான நோன்புகள் பிடிக்கிறல்ல, கடமையான விஷயங்கள் பார்க்குறல்ல, ஹராமரால பேணுதல் இல்லை, வியாபாரத்தில் பேணுதல் இல்லை, சும்மா கண்ட நின்ற மாதிரி செஞ்சு கொண்டு போகிறாங்களே, எந்த ஒன்றுக்கும் பயம் இல்லை. இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசல. அல்லாஹ் சொல்கிறான் எப்படி என்றா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய நேரம் ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்று சொன்னவன் மட்டுமல்ல, சும்மஸ்தகாமு, ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்ற விஷயத்தில் இஸ்திகாமத்தான் வாழ்ந்தவன் நீக்கிறாங்களே. இஸ்திகாமத்தின் அர்த்தம் என்னென்றா, அதிலே அப்படியே தரிபட்டிக்கிறது, அதிலே உறுதியாக ஈக்கிறது. எங்கே போனாலும் அல்லாஹ் மறக்கிறல்ல, எங்கே போனாலும் நபியுடைய சுன்னத்தை விடுறல்ல, இஸ்திகாமத்தான் உறுதியாக ஈக்கிறது. இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் செல்றான், இந்த மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லான்னு வாழ்ந்தாங்க, அல்லாஹ்ட பயத்தோடு வாழ்ந்தாங்க, அல்லாஹ்ட அச்சத்தோடு ஈந்தாங்க, எங்கே போனாலும் அல்லாஹ்ட பயத்தோடு ஈந்தவங்க ஈங்கிறாங்களே, இவங்க மௌத்தா போகக்கூடிய நேரம் கவலைப்பட தேவையில்லை. இவங்க மௌத்துடைய நேரம் கவலைப்பட தேவையில்லை. அதுதான் ஹதீஸில் வருவது, ஒரு முஃமினுடைய காணிக்க மௌத்து. உலகத்தில் மௌத்தை கண்டு யார் பயப்பட்டாலும், எவ்வளவு பெரிய ஆள் பயப்பட்டாலும், ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் மௌத்தை நினைச்சு கொஞ்சமும் சலனமீக்காது, கொஞ்சமும் மௌத்தை நினைச்சு பயப்பட மாட்டார். ஏன்? குர்ஆனில் அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அல்லாஹ் இஸ்திகாமத்தோடு வாழ்ந்த மனிதன் மௌத்தா போகக்கூடிய நேரம் நாங்கள் அவர்களை எப்படி சந்தோஷப்படுத்துவோம் தெரியுமா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நாங்கள் உலகத்துக்கு மலக்குமார் இறக்குவோம். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க, கேட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில் இது அமல் செய்வீங்க. தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறாங்க, மலக்குமார்கள் என்றா 1-2 பேர் அல்ல, தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க 500 மலக்குமார அவருடைய சக்கராத்தில் நாங்கள் இறக்குவோம். 500 பேர் இறங்குவோம். இந்த 500 பேரும் அவங்களுடைய வலது கையில், ஒரு மலக்கிட வலது கையில் 20 வகையான நறுமணம் உள்ள பூ, ஒரு மலக்கு கொண்டு வரக்கூடிய 20 வகையான பூவை இன்னொரு மலக்கு கொண்டு வர மாட்டார். அதே போல் அடுத்த கையில் ஒவ்வொரு வகையான கஃபன் துணி, ரொம்ப பொறுமதியான கஃபன் துணி, 20 வகையான பூ, அடுத்த பக்கம் பொறுமதியான கஃபன் துணி, இதை எடுத்துக்கொண்டு 500 மலக்குமாரும் அந்த மனிதனை சுற்றி உட்கார்ந்து கொள்ளுவான். இதை மனிதர்கள் உணர மாட்டாங்க, சக்கராத்தில் இருக்கிற அந்த மனிதன் விளங்கிடுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்து என்னத்துக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா? இவர் சக்கராத்தில் இருக்கிறாரு. சக்கரண்ட என்ன? போதை. சக்கராத்தின் அர்த்தம் போதை. ஒரு மனிதன் மது குடிச்சா எப்படி போதை ஆகி போனோம், சக்கரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் குர்ஆன் செல்லுது, ஒத்தரன் நாச சுகாரா வமாஹும் பி சுகாரா. கியாமத் நாளில் கொஞ்சம் பேரை பார்த்தீங்க, மது குடித்தவனை போல போதையோடு ஈப்பானு, தள்ளாடி தள்ளாடி சுற்றி கொண்டு ஈப்பான். நல்லா செல்றான், வமாஹும் பி சுகாரா, அவன் போதையில் இல்லை, அல்லாட புடியில் கடினத்தில் அவன் அப்படி சுற்றிட்டு ஈப்பான். அப்போ சக்கராத்துண்டா ஒரு போதை, ஒன்றும் விளங்காது. என்ன நிலைமையில் ஈக்கிறோம், யாரு கிட்ட ஈக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்லித்தாராங்க, ஒன்றும் விளங்காது. இந்த சக்கராத்தில் உசுறு போகிற கட்டத்தில் நாங்கள் 500 மலக்குமார் இறக்குவோமே. உலகத்தில் வாழ போகிற அவன் அல்லா அல்லாண்டு வாழ்ந்தான், தீனில் மார்க்கத்தில் இஸ்திகாமத்தை ஈந்தான், எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை மறக்கல்ல, கண்ணியமாக வாழ்ந்தவன். இந்த 500 பேர் ஏன் இறக்குவோம் தெரியுமா? இந்த 500 பேரும் போய்த்து சொல்கிற வார்த்தையை குர்ஆன் சொல்லுது. இந்த மலக்குமார் போய்த்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, ஏ மனிதனே, அல்லா தஹாஃபு, நீங்கள் கபருடைய வாழ்க்கையை நினச்சி பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் யோசிங்க, ஒரு மனிதன் உலகத்தில் சொன்ன எப்படிக்கும் பயப்படவான மோளுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக வந்துடும், எல்லாம் நல்லா ஆகிக்குது, ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக ஆகிக்கிறீங்க. ஒரு நோயாளிக்கு சாதாரண மனுஷன் இன்றைக்கு தௌபா செஞ்சு, இப்போ தௌபா செஞ்சு 5 நிமிஷத்தில் பாவம் செய்கிறவன், முழுக்க முழுக்க நஜீஸோடு வாழ்கிறவன்,
ஒரு மனுஷன் தைரியம் சொன்னாவே அவன் வாழ்க்கையில் தைரியப்படுவானா இல்லையா? இது சொல்றது யாரு? அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யாத மலக்குமார் வந்து சொல்றாங்க, நீங்க பயப்படவானம். ஏன் பயப்படுறீங்க? மௌத்தா போறதை நினைச்சு பயப்பட தேவையில்ல. அது போற சொல்லுவாங்க, வலா தஹ்சனூ, கவலைப்படவே வேணும். நீ ஏன் கவலைப்படுறீங்க? உலகத்துடைய வாழ்க்கை விட்டுட்டு போறேன்னு கவலைப்படுறீங்களா? மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போறேன்னு கவலைப்படுறீங்களா? நீங்க பயப்படவே வேணும், கவலைப்படவே வேணும். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்க சந்தோஷமா இருங்க என்பதாக மௌத்தா போகக்கூடிய நேரம் நல்ல மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு சுப செய்தி சொல்லுவான். அவ உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியுமா? நடிக்கிறல்ல. நாங்கள் எல்லாம் முஸ்லீம் என்ற போர்வையில் நடித்து வாழ்றல்ல. எல்லா சந்தர்ப்பத்திலையும் உள்ளத்தில் பயமிக்கணும். அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையோட வாழணும். மார்க்கத்தில் உறுதியாகிக்கணும். சும்மா அடுத்தவன் பார்க்கறதுக்கு நடித்து வாழ்றல்ல. இவங்களுக்கு இந்த சுபசோபனம் இல்லை. உறுதியாகிக்கணும் மார்க்கத்தில். அதுக்கு பிறகு சொல்லுவாங்க அவங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. நீங்கள் கவலைப்படவே வேணும். உலகத்திலையும் சரி ஆகிரத்திலையும் சரி நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாகிப்போம். யார் செல்றி? 500 மலக்குமார் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதே ஒரு பாவி மௌத்தாகக்கூடிய நேரம் சக்கராத் ரொம்ப கடினமாகிக்கும். ஒரு நல்ல மனுஷனுடைய ரூஹ அல்லாஹு தஆலா எப்படி எடுப்பான்? கிதாபுகள் எழுதுகிறாங்க உலமாக்கள், ஒரு பாலில் ஒரு தலைமுடி புழுந்தா எப்படி எடுக்கிறேன்? கஷ்டத்தோட சிரமத்தோடு எடுக்கிறான் இல்லை, சும்மா விரலை வச்ச அது வந்துடும் அப்படி அந்த முடி. அதை போல அவருடைய ரூஹ ரொம்ப மென்மையாக காலட்டும். ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு நஷ்டமும் இல்லை. அவருக்கும் விளங்காத ரூஹ் போய்ச்சா இல்லையான்னு சொல்லி கிதாபில் எழுதுகிறாங்க. நான் மலக்குமார் இந்த நன்மாராயத்தை சொல்ல போக்கல அந்த சக்கராத்தில் ஈக்கிற மனுஷன் தான் சக்கராத்தில் ஈக்கிற என்றதே மறந்துடுவானோ. சுபஹான். அப்போ யோசிங்க, எப்படி பவர்ஃபுல்லான வார்த்தை ஆகிக்கும் அது. அந்த கட்டத்துக்கு போனாதான் எங்களுக்கு விளங்கும். அவன் மறந்துடுவான் சக்கராத்தில் ஈக்கிறேன்றது. அதே ஒரு பாவி மௌத்தா போகக்கூடிய நேரம் அவனோட ரூஹை நாங்கள் எப்படி எடுப்போம் என்றா, கிதாபுகள் எழுதுகிறாங்க உலமாக்கள், நாங்கள் எடுக்கிறல்ல அவனோட ரூஹை நாங்கள் புளிவோம். புளியிரு அவனோட ரூஹை எடுக்கிறல்ல நாங்கள் புளிஞ்சி தான் அவன் உடம்புலேருந்து கலட்டுவோம் ரூஹை. கிதாபில் எழுதுகிறாங்க, உதாரணம் காட்டுறாங்க. ஒரு இஞ்சி எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய ஒரு மனுஷனுக்கும் கையில் இஞ்சை வச்சு சாரெடுக்க இயலுமா? எவ்வளவு நெசுக்கினாலும் சாரெடுக்க இயலாது. சரியான கஷ்டப்படணும் எடுக்க. ஒரு துளி 2 துளி அப்படி சும்மா நெசுக்கி ஒரு தேசிக்காலேருந்து எடுக்கிறோமா எடுக்கலாம். சரி கஷ்டப்படணுமா இல்லையா? ஒரு கெட்ட மனுஷன் ரூஹ உடம்புலேருந்து அல்லாஹ் இப்படி தான் புளிவான். சரியான கஷ்டமாக்குவான் அவனை ரூஹ கலட்ட. அவனை ரொம்ப வேதனைப்படுத்தி தான் கலட்டுவான். இன்னும் சில அறிவிப்புகளில் வந்து ஒரு மனுஷனை உசுரோட வச்சு 300 தடவை அவனை கொல்றல்ல, அவனை வஃபாத்தாக்குறல்ல, நிற்க வச்சு 300 தடவை வாளால் வெட்டினா எவ்வளோ வேதனை ஒன்று ஈக்குமோ அதை போல் அவன் ரூஹ் கலட்டப்படும். அதுக்கு போல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகா, இவன் மௌத்தா போகக்கூடிய நேரமும் மலக்குமார் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? எதரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், இரும்பு சம்மட்டிகளை கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்? உலகத்தில் வாழக்கூடிய நேரம் பேச்சை கேட்கல, அவனோட இஷ்டத்துக்கு வாழ்ந்தான். எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்கிறல்ல, எவ்வளவு சென்னாலும் ஏறுறல்ல, அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தானே. இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்வோம் தெரியுமா? இரும்பு சம்மட்டியை வச்சு அவன் முதுகிலையும் நாங்கள் முகத்திலையும் மலக்குமார்களை வச்சு நாங்கள் அடிப்போம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. நாங்கள் செல்லலை கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் செல்லுது. நாங்கள் இது அவனுக்கு நடத்தாட்டி மௌத்தாக்குவோம். அதுதான் பாருங்கள், சில ஜனாதாக்கள் சிரிச்ச நிலைமையில மௌத்து. எப்படி சக்கராத்தில் சிரிக்கிறேன்? எப்படி ஒரு மனுஷன் சக்கராத்தில் சிரிக்கிறேன்? எவ்வளோ வேதனை அழிக்கும். ஏன் சிரிக்கிறான் என்றா மலக்குமார்களுடைய நன்மாராயம். பயப்பட தேவையில்லை, பயப்படாமல் போவோம். நாங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படியான மௌத்தை அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாத்துக்கும் தருவானா? இப்படியான மௌத்தை தான் வாழ்க்கையில் சம்பாதிக்கும். உலகத்தில் வாழக்கூடிய நேரம் மனம் போன போக்கில் வாழ்றல்ல. எனவே உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. நாங்கள் எல்லாம் இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது 3வது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முதல் உலகம் அல்ல, இது 3வது உலகம். 1வது உலகம் தான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுடைய உலகம். ஹதீஸில் வருவது அல் அர்வாஹ் ஜுனூது முஜன்னதா. அந்த ஆலமுல் அர்வாஹ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சுற்றி கொண்டு நீந்தான். ஃபமா தஆரஃப மின்ஹா தலஃப்,
எந்த மனுஷன் ஆலமுல் அர்வாஹ்ல சந்திச்சு கொண்டாங்களோ, பேசி கொண்டாங்களோ, மஹப்பத்தை ஈந்தாங்களோ, அவங்க மாத்திரம்தான் இந்த உலகத்திலையும் சந்திப்பாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா சொன்னாங்க, ஃபமா தனாக்கர மின் அக்தலஃப், எந்த மனுஷன் ஆலமுல் அர்வாஹ்ல அடிச்சு கொண்டானோலோ, கருத்து வேறுபாடு கொண்டானோலோ, சண்டை பிடிச்சானோலோ, இந்த உலகத்திலேயும் அவங்க சண்டை பிடிச்சு கொள்வாங்க. ஹதீஸ் திர்மிதியுடைய ரிவாயத், புகாரியுடைய ரிவாயத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது உலகம் ஆலமுல் அர்வாஹ், அதில் நாங்கள் வாழ்ந்தோம். ரூஹுடைய உலகம், குர்ஆன்லேயும் அல்லாஹ் தஆலா இதை பற்றி பேசுகிறான். ரெண்டாவது உலகம் தான் ஆலமுல் அர்ஹாம், இதையும் நாங்கள் கடந்துட்டோம். நாங்கள் ஆலமுல் ரூஹுடைய உலகம், ஆன்மாக்களுடைய உலகத்திலேருந்து ஆலமுல் அர்ஹாமுக்கு வந்தோம். ஆலமுல் அர்ஹாம் என்றா கருவறையுடைய உலகம். அல்லாஹ் தஆலா மாத கணக்கு அந்த கருவறையில் வாழ வச்சானா இல்லையா? ஒரு சின்ன இடத்துல ஒரு தண்ணீர் குடமுள்ளுக்கு அல்லாஹ் வச்சான் 10 மாசங்கள். இது ஆலமுல் அர்ஹாம் என்று இதுக்கு சொல்கிறேன். இது ஒரு தனி உலகம், அதில் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்தோம். இது ரெண்டாவது உலகம். இதெல்லாம் ஹதீஸுடைய கருத்து. மூணாவது உலகம் தான் இந்த உலகம், ஆலமுத் துனியா, உலகத்துடைய வாழ்க்கை. இப்போ நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வச்சுக்கிறது இந்த உலகத்தில். இப்போ நாங்கள் எப்படி 2 உலகத்தை கடந்து வந்தோமோ, மூணாவது உலகத்தில் ஈக்கிறோமோ, நிச்சயமாக சத்தியமாக இன்னும் 2 உலகங்கள் பேலன்ஸ் செய்யுது. இந்த 2 உலகத்துக்கும் நாங்களும் நீங்களும் விரும்பியோ விரும்பலையோ நிச்சயமாக போவோம். அதை எவ்வளவு நல்ல மனுஷனோ எவ்வளவு மோசமானவனோ இந்த 2 உலகத்தை அடையாமல் போறல்ல. அல்லாஹ் வச்சுக்கிற தரத்தி மனுஷன் வாழ்க்கையில் வைத்தான். அப்போ ஆலமு துனியா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சதுக்கு போகிறோம் நாங்கள் சந்திக்கக்கூடிய பயங்கரமான ஒரு இடம்தான். இந்த இடத்தை பற்றி அதிகமானவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லை, பேசுகிறாங்க இல்லை, தெரிஞ்சு கொள்கிறாங்க இல்லை வாழ்க்கையில். இதுக்கு சொல்கிறது ஆலமுல் பர்ஸக். இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி கோடான கோடி மக்கள் உலகத்துக்கு மேலால் ஈக்கிறோமோ, கோடான கோடி மக்கள் இந்த ஆலமுல் பர்ஸக்கில் வாழ்கிறாங்க. இதுக்கு தான் நாங்களும் நீங்களும் சொல்கிற பேர் என்ன தெரியுமா? கபருடைய வாழ்க்கை. இந்த பர்ஸக் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் இந்த கபருடைய வாழ்க்கை என்று சொல்கிறத விட ஆலமுல் பர்ஸக் என்று சொல்கிறது சிறந்தது. ஏனென்றா ஹதீஸ்லேயும் அப்படி தான் வருவது, குர்ஆன்லேயும் அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். பர்ஸக் என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? திரைமறைவு உலகம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க அன்சீன் வேர்ல்டு என்று சொல்லி. ஒத்தரும் காணாத ஒரு உலகம் தான் ஆலமுல் பர்ஸக்குடைய உலகம். இதனுடைய மர்மங்கள் யாருக்கும் தெரியா. 1-2 விஷயங்கள் தான் ஹதீஸில் வந்து. இதனுடைய மர்மம் மிச்சம் வெளியில் இல்லை, ஹதீஸில் சொல்லப்பட்டு இல்லை. இதனுடைய மர்மத்தை பற்றி குர்ஆன் எல்லாம் பெருசாக பேசல. இது ஒரு திரை மறைவில் ஈக்கக்கூடிய உலகம். ஒரு மனிதனுக்கு உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் இடையில ஒரு மறைஞ்ச ஒரு உலகம் ஈக்கேண்டா இந்த பர்ஸக்குடைய உலகம் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனுஷன் அஜல் உலகத்தில் முடிஞ்சிட்டுண்டா, ஆலமு துனியாவில் முடிஞ்சா அவன் அடுத்த கட்டம் போக வேண்டிய உலகம் தான் ஆலமுல் பர்ஸக்குடைய உலகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மக்கள் சந்தேகமாக கேட்குறாங்க. இந்த சந்தேகத்தை இந்த இடத்துல சொல்கிறேன். சில மக்கள் வந்து கேட்குறாங்க, ஹஸரத் இது ஒரு கபருடைய வாழ்க்கை தானே, இது கபரில் வாழக்கூடிய வாழ்க்கை, நீண்ட கால வாழ்க்கை. அப்போ ஒரு மனுஷன் தண்ணியில் அடிபட்டு வைத்துட்டார், ஒரு மனுஷனை ஒரு மிருகம், பயங்கரமான ஒரு மிருகம் தின்றுட்டு, ஒரு மனுஷன் நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டார், அவரை புதைக்கல, அவர் அப்படியே தண்ணியில் கரைச்சிட்டான். இப்போ இவருக்கு எப்படி கபருடைய வாழ்க்கை என்பதாக சிலவங்களுக்கு அதிகமானவங்களுக்கு சந்தேகம். அதுதான் சொல்கிறேன் என்னென்னா, நாங்கள் கபருடைய வாழ்க்கைன்னு இந்த வாழ்க்கைக்கு சொல்கிறல்ல, இதுக்கு நானும் நீங்களும் சொல்லணும் ஆலமுல் பர்ஸக். இது ஒரு திரைமறை உலகம். நான் செல்றதை நீங்கள் விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன், தெளிவாக கேட்டுவோம். திரைமறை உலகம் என்றா கபருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல ஒளிஞ்சி வாழ்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு பர்ஸக்குடைய ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு அன்சீன் வேர்ல்டில் இவன் வாழணும். அது கபருக்குள்ளே மட்டும் இல்லை. ஒரு மனுஷனை தண்ணி அடிச்சுட்டு போனாலும் சரி, மிருகம் திண்டாலும் சரி, அவன் எரிஞ்சி சாம்பலாகினாலும் சரி, அவன் ஒரு கூட்டம் கபருக்குள்ளால திரைமறைவில் வாழ்கிறான். ஆனால் இப்படி மௌத்தாகினவங்களுக்கும் ஒரு திரைமறை உலகம் இருக்குது. இது ரெண்டுக்கும் சேர்த்த ஒரு பேர் தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். கியாமத் நாள் எல்பாற்ற வரைக்கும் இவங்க எல்லாம் இந்த யாரும் காணாத உலகத்தில் வாழணும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது.
அப்போ இந்த இடத்துல கபர் அல்ல விஷயம், இந்த இடத்துல மறைஞ்சி வாழ்றது தான் விஷயம். ஒரு கூட்டத்தை கபரில் அடக்கிறதால நானும் நீங்களும் செல்றோம், இது கபருடைய வாழ்க்கை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கை இது. அது கபரில் அடக்கப்பட்டவனுக்கும் ஈகுது, அடக்கப்படாதவனுக்கும் ஈகுது. எல்லாத்துக்கும் இந்த வாழ்க்கை இது பர்ஸஹுடைய வாழ்க்கை. இது ஒவ்வொரு மனிதனும், இதுக்கு காலம் ஒன்றல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எங்களோட ஆயுசு சொல்லப்பட்டிருக்குது இந்த உலகத்தில். துனியாவுடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கை. ஆனால் பர்ஸஹுடைய வாழ்க்கைக்கு எண்ணிக்கை சொல்லப்படலை. அது நீண்ட கால வாழ்க்கை. மிச்ச காலம் உலகத்தில் வாழணும். எவ்வளவு காலம் வாழணும் என்று தெரியா. சில சந்தர்ப்பத்தில் 1000 வருஷமும் வாழலும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வருஷம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம், 4000 வருஷத்துக்கு மேலாலும் கபரில். நானும் நீங்களும் எவ்வளவு காலம் வாழ போகிறோம் என்று தெரியும், ஆனால் வாழும். அதனால் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை உண்டு இருந்துச்சு. எப்படி என்றால், சக்கராத்தில் இருக்கிற ஒரு மனிதனோடு நான் பேசணும். அவங்களோட ஆயுசில், அவங்களோட ஆயுள்ள சக்கராத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட கேட்கணும், எப்படி அவனோட நிலைமை ஈக்குது, எப்படி அவனோட கடைசி நேரம் ஈக்குது என்பதாக கேட்கணும். இது இவங்களுடைய உள்ளத்தில் ஒரு நீண்ட நாள் ஆசை. மௌத்துக்கு முன்னால் இவங்க பார்க்குறாங்க, சக்கராத்தில் இருக்கிற மனுஷனோட தெளிவாக பேசுகிற நடக்காது. ஏன் தெளிவில்லாமல் ஈப்பான். தேடுறாங்க, ஒத்தரும் கிடைக்கல. ஒரு நாள் கிதாபில் எழுதுகிறாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சக்கராத் வந்துட்டு இவங்க மௌத்தா போகிறாங்க. இப்போ முழு குடும்பம் வந்து சொன்னாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் நீங்கள் தேடிக்கொண்டீங்க ஒரு சக்கராத்தில் இருக்கிற மனுஷனோட தெளிவாக பேசணும் என்று, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, குடும்பத்தார்களாகி எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிட்டு என்றான் சொன்னாங்க. கேட்டாங்க அவங்கக்கிட்ட, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்களேன், உங்களோட சக்கராத் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, எப்படி இருக்குது, எப்படி என்னமாயிக்குது, கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்துக்காங்க. சொன்னாங்க, ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, அஸ்ஸமாஉ யுன்ஸஉ மின்னி. சொன்னாங்க, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியா, என்ன சொல்கிறேன்னும் தெரியா. சக்கராத்தேண்டா ஏண்ட உடம்பு சரியான பாரம் ஆகிக்குது, ஏண்ட உடம்புக்கு மேலே பாரம் ஆகிக்குது. வானத்தை கலட்டி ஏண்ட மேலே வச்ச எவ்வளோ பாரம் ஈங்குமோ அதை போல் ஒரு பாரத்தை நான் உணர்றேன். சரியான கஷ்டமாகிக்குது, மூச்செடுக்க இல்லாமக்குது. இந்த நேரம் ஒரு மனுஷன் முன்னுக்கு வாரார், ஒரு உருவம் ஒன்று வருவது, வந்த ஒரு ஊசி ஒன்றை காட்டி, அந்த ஊசியோட ஓட்டைய துளையை காட்டி சொல்கிறாரு, இந்த ஊசியோட தொலைக்குள்ளே என்னையே போக செல்றார். சொன்னாங்க, இதுதான் சக்கராத்தேண்டா. பர்ஸஹுக்கு முன்னுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் இது. அல்லாஹு தாலா அதுதான் குர்ஆனில் எச்சரித்து செல்றான். கபருடைய வாழ்க்கை அது விளையாட்டல்ல, கபருடைய வாழ்க்கை இது விளையாட்டல்ல, லேசான கட்டம் அல்ல. நாங்கள் நீங்கள் பேச லேசி, ஆனால் கபருடைய வாழ்க்கைன்றே லேசா இல்லை. 2 பேரை சந்திக்கணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்ததுக்கு பின்னால் சந்திக்கக்கூடிய மலக்குமார்கள் 2 பேர். இந்த 2 பேரை வாழ்க்கையில் சந்திக்கிறது லேசல்ல. உலகத்தில் எவ்வளவு பெரிய தைரியம் படைச்ச மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், இந்த 2 பேருக்கு முகம் கொடுக்கறது லேசி இல்லை. ஹதீஸில் வருவது இந்த 2 பேர் யாருண்டா எங்களுக்கு தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க தான் முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள். கபருடைய வாழ்க்கையில் கேள்வி கணக்குக்கு அல்லாஹ் சாட்டிக்கிறான். இவங்களோட பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்கர் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, இன்ன அன்கரல் அஸ்வாத், வெறுக்கக்கூடிய ஒரு குரல் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. முன்கர் நக்கீர் என்றா வெறுக்கக்கூடியவர்கள். இந்த மலக்குமார யாரும் விரும்புறதில்லை. இந்த 2 பேரை கபருளுக்கு வச்ச உடனே கேள்வி கணக்குக்கெல்லாம் இந்த 2 பேரை வச்சுக்கிறான். இவங்க வரக்கூடிய முறை எப்படி, இவங்களோட தோற்றம் எப்படி, இவங்க எப்படி நடப்பாங்க எங்களோட, இதை பற்றி குர்ஆன் சொல்லுது, இதை பற்றி ஹதீஸ் பேசுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, திர்மிதியுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து முன்கர் நக்கீர் என்று சொல்கிறவங்க அஸ்வதானி அர்ஸகான்டா சொன்னாங்க. ரொம்ப கருமையானவங்க, ஆனால் நீல நிற கண்களை உடையவங்க. கொஞ்சம் யோசிங்க, உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நீக்கிறாரு, சரியான கருமையான ஒரு மனுஷன், ஹபஷியை போல ஈக்கிறார், அவரோட கண் சரியான நீல கலரில் ஈக்குது. இப்போ இவர்கிட்ட நாங்கள் போகிறதுக்கு விரும்புவோமா? கொஞ்சம் சின்ன உள்ளத்தில் பயம் உண்டிக்குமே, மனுஷன் தான் இருந்தாலும் தோற்றம் கொஞ்சம் விகாரமாகிக்குது. கொஞ்சம் உள்ளத்தில் ஒரு பயம் ஒன்று கொடுக்குமே. கொஞ்சம் யோசிங்க, ஒரு மனுஷனை கபருக்குள்ளே வச்ச உடனே அவனை எழுப்பாட்டி உட்கார வைக்கப்பட்டு, இவனுடைய கஃன்
அப்படியே விரிக்கப்பட்டு இவன் உட்கார்ந்திருக்கிறான். ஹதீஸில் வருவது இவங்களுடைய பற்கள் நிலத்தை தொடும். சில ரிவாயத்தில் எழுதுகிறாங்க உலமாக்கள், இவங்க கபர்லேருந்து வருவாங்க, மேலால் வாரவங்க இல்லை, இறங்குறவங்க இல்லை, வெளியாகிறவங்க. கபர்லேருந்து தோண்டிட்டு தான் இவங்க வெளியில் வாரவங்க. அவங்களுடைய பற்களால் கபரை தோண்டி வெளியில் வருவாங்க. இவங்க வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எம்ஷிஃபி அஷ்ஆரிஹிமா, இவங்களுடைய கூந்தல் காலால் நடந்து வாரல்ல, இவங்க தலை முடிகளால் நடந்து வார மலக்குமார். இவங்க சும்மா லேசான ஆட்கள் இல்லை. இதெல்லாம் நாங்கள் சும்மா பயங்காட்டுற கெட்டு கதை இல்லை மிம்பர்லேருந்து. இதெல்லாம் ஹதீஸுடைய கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம். இவங்க காலால் நடந்து வாரல்ல, தலைமுடிகளால் வருவாங்க. இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க ஃபித்ன தானி ஹிமால் கபர், இவங்க தான் கபருடைய ஃபித்னாக்காரர்கள் என்றுவாங்க. இவங்க வரப்போங்கள் அவங்களுடைய கைகளால் கபரை தட்டினா ஒரு பூகம்பம் வந்ததை போல் ஆடும் கபர் எல்லாம். ஏன் இவங்க வாரேன் அப்போ தான் எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும். முன்கர் நக்கீர் வெளியாகிட்டாங்க, இவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க, கேள்வி கணக்குக்கு ரெடி ஆகணும். சும்மா விளையாட்டல்ல இவங்களை சந்திக்கிறது. கொஞ்சம் உள்ளத்தால் யோசிங்க. பேசுகிற விஷயத்தை நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே ஈக்கிறோம். ஒரு மனிதன் திடீரென்னு நிலத்துக்குள்ளே வெளியாகி வாராரு, ஈக்க பார்ப்போமா ஓட பார்ப்போமா, யோசிப்போமா இல்லை, யாரப்பா இவர் எப்படி மோம் கொடுக்குறேன், லேசால இவங்களுக்கு பதில் கொடுக்குறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. சொன்ன உடனே கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு எவ்வளோ வீரம் உள்ளவன். அந்த காலத்தில் அவ்வளோ காஃபிர்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய நேரம் தோளில் வாழை போட்டுட்டு போனாங்க. எல்லா காஃபிர்கள் சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கம். அப்படி ஒரு தைரியம் யாருக்குமே இல்லை. ரெண்டு பக்கத்திலும் காஃபிர்கள் நிறைஞ்சி சொன்னாங்க, இந்த உமர் காபா உள்ளுக்கு வைத்து தக்பீரை கட்டி தொலை போகிறான், அல்லாஹ்வை சுஜூத் செய்ய போகிறான். தக்பீரை கட்டின ஒன்றும் எனக்கு விளங்குறல்ல. அவங்களோட காஃபிர்கள் எவனாவது ஒருத்தனுக்கு தைரியம் ஈந்தா இந்த உமர்ட முதுகுல ஈந்து வாள் எடுத்து என்ற களத்தை வெட்டுங்கண்டா. அவ்வளவு தைரியமானவங்க. ஒரு காஃபிர் முன்னுக்கு வரல தக்பீரை கட்டி தொலைங்காட்டி. இந்த உமர் ரலியல்லாஹு அழுதாங்கண்டா. யோசிங்க, அவ எப்படி பயந்திப்பான். சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்கிறத பார்த்து இவங்களை நேருக்கு நேர் சந்திக்கிற லேசி இல்லை, இவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் ஒன்றுமே யார் ரசூலல்லாஹ். கேட்டான், யார் சொல்ல இதே ஈமானோட நான் மௌத்தாவனான்னு கேட்டான். சொன்னா உமர், நீங்கள் இதே ஈமானோட தான் மௌத்தாவீங்க உமர்ண்டா. சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இதே ஈமானோட இந்த உமர் மௌத்தாகினால் அந்த ரெண்டு பேரை நான் ஹேண்டில் பண்ணுவேன் யார் ரசூலல்லாஹ்ண்டா. உள்ளத்தால் யோசிங்கோ, எங்களோட உள்ளத்தில் ஈக்கிற ஈமான் எப்படி. ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ் ஈக்கிறியா இல்லையான்னு கேட்குறோமா இல்லையா? வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கேட்குறோமா இல்லையா? அப்போ எங்களோட ஈமானை கொண்டு எப்படி இந்த மலக்குமாருக்கு முகம் கொடுக்குற லேசி இல்லை. ஒவ்வொரு நாளும் கபர் எதிர்பார்க்குது. ஆனால் பைத்து துராப், மண்ணுடைய வீடாக ஈக்கிறேன், மிச்ச நாள் நீ மண்ணில் வாழலா, நீ வரக்கூடிய நேரத்தில் உனக்கு பாயம் எடுத்துட்டு வா. அது எப்படி அமலுன் சாலிஹான் அமல் தான் நீ கொண்டு வர பாய், உனக்கு நல்ல அமல் தான் விரிக்கிற பாய், செஞ்சிட்டு வா. ஆனால் பைத்துல் வஹதா, நான் தனிமேட வீடு, நான் தனியாக ஈக்கணும். கபரில் எத்தனை வருஷ காலம், எத்தனை உம்மை வாப்பமார வச்சுட்டு வந்துட்டோம், மண்ணை போட்டுட்டு வந்துட்டோமா இல்லையா, வலை தட்டிட்டு வந்துட்டோமா இல்லையா? யோசிங்க. இருட்டும் வெளிச்சமும் சமனான இடம். பகல்லையும் இருட்டு தான், இரவுலையும் இருட்டு தான், மழையும் வெயிலும் சமனான இடம். ஒன்றும் விளங்குறல்ல. தண்ணியாக வாழணும் அந்த கபரில். இதுக்கு என்ன தயாரிப்பு வாழ்க்கையில் செஞ்சுக்கிறோம்? என்ன வாழ்க்கையில் ஈக்குதாமல் எங்களுக்கு? சஹாபாக்கள் எல்லாம் அழுதாங்க. வாழ்க்கையில் ஒரு கட்டிச்சாதங்கள் ஒன்றுமே இல்லை. நாங்கள் செஞ்ச அமலை செஞ்சுட்டு பெருமை பேசுகிறோமா இல்லையா? செஞ்ச அமல் கபூலா இல்லையான்னு தெரியா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு தெரியா. ஆனால் வாழ்க்கையில் பெருமை. சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டுட்டு நீங்கள் எல்லாம் சொர்க்கவாதி, நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த சஹாபாக்கள் அழுதாங்க, அமல் ஒன்றும் இல்லையே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபிரிஸ்தானுக்கு போனால் தாடி நலையில் அளவு கழுவாங்க. இந்த வார்த்தை யோசிங்க. தாடி நலையில் அளவு வேண்டா, சும்மா 1-2 துளியில் தாடி நலையுமா பூர்த்தியா? அழுவாங்க. அவங்களுடைய முழு தாடியும் நலையிற அளவுக்கு அழுது கொண்டிருப்பாங்க. ஏன்? கபருடைய வாழ்க்கை விளையாட்டல்ல. இந்த ஆலமுல் பர்ஸக் என்றே லேசி இல்லை. இதுக்கு ஒவ்வொருத்தரும் முகம் கொடுக்கணும். அதுதான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியாக இதோடு முடிச்சு கொள்கிறேன். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போகக்கூடிய நேரம் அவனோட பிள்ளையெல்லாம் கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னாங்க, என்னைய கபருக்குள்ள இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுல கபருளுக்கு வச்ச உடனே நீங்கள் ஒரு நாள் வச்ச உடனே ஓடிட வானம்டா, வச்சு மண்ணை போட்ட உடனே ஓடிட வானம் சொன்னாங்க. அடக்கின உடனே ஒரு ஒட்டகத்தை அறுத்து
குர்பான் கொடுத்து பங்கிடக்கூடிய அளவு அந்த இடத்துலேருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கண்டா. இவங்க ஒரு வார்த்தையில் சொன்னாங்க. எங்களோட சமூகம் இந்த வார்த்தையை யோசிக்கிறல்ல. அவங்க சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு குர்பான் கொடுத்து அதை பங்கிடக்கூடிய அளவு அந்த இடத்துலேருந்து எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கண்டா. யோசிங்க, ஒரு மாடை அறுத்து குர்பான் கொடுத்து பங்கிடுறதுக்கு எவ்வளோ நேரமாகி போகும்? ஆக கூடின ஒரு 2.5 ஹவருக்கு மேலே போகும். ஒரு மாட்டை அறுத்து உரித்து அதை பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு 2.5 ஹவருக்கு மேலே போகும். ஒரு ஒட்டகம் அறுக்கிறேன்றே லேசி இல்லை. அரபு நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், இது மாடு ஆடை போல் பெரட்டி அறுக்கல, சரியான கஷ்டப்படுவோம் இந்த ஒட்டகம் கொண்டு அறுக்கிறதுக்கு. அப்போ ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்குறேன்றே லேசான காரியம் அல்ல. இதுக்கு அதை விட ஒரு ஹவருக்கு மேலே போகும், ஒரு 3.5 ஹவருக்கு மேலே போகும். சும்மா உள்ளத்தால் யோசிங்க. வாழ்க்கையில் அவங்க சொன்னாங்க, எனக்காக வேண்டி ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்து இஸ்திக்ஃபார் செய்கிறாளோ அந்த அளவுக்கு நேரம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கண்டா. உள்ளத்தில் கையை வச்சு யோசிங்க. எனக்கொத்த நேசினா, எனக்கொத்தம் பேசினா, ஏண்ட மேலொத்தம் கை வச்சா அடுத்த நிமிஷம் இங்கே நிற்பானோல், அதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு உள்ளத்தில் யோசிங்க. என்னையை கொண்டு போய் கபருக்குள்ளே வச்சு அடக்கினத்துக்கு பின்னால் ஒரு 4.5 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்கிறதுக்கு வாழ்க்கையில் எத்தனை பேரை தயாரிப்பு செஞ்சுக்கிறோம்? என் புள்ளை, என் மனைவி, யாரை ஏற்பாடு செய்ய? என்கிட்ட நண்பர்கள் ஆட்டால் அடுத்த நிமிஷம் நிற்கிறவங்க 4.5 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்யும் கபரிஸ்தானில் நின்று. இதுதான் வாழ்க்கையோட ஹக்கீகத். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். சும்மா பேசுகிறதல்ல, நாங்கள் அடுத்தவர்களை நம்பி உலகத்தில் வாழ்கிறல்ல, எங்களுக்காக வேண்டி செய்கிறதல்ல. இந்த இடத்துல உணர்த்துகிற பாடம் என்ன தெரியுமா? ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் கபரை பார்த்து அழுதாங்க. மௌத்தா போகிறாங்க சக்கராத்தில். சொன்னாங்க, என்னை அடக்கிற கபரை கொஞ்சம் கொண்டு போய்த்து காட்டுங்கண்டா. உசுரோட சக்கராத்தில் தூக்கி கொண்டு போய்த்து காட்டினா கபரை. காட்டின உடனே ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் யார்? ஒரு நாளைக்கு ஃபர்ல் அல்ல, ஒரு நாளைக்கு நஃபிலான தொழுக 1000 ரக்காத் தொழுவான். 1000 ரக்காத் தொழுவான். முழு உலகத்தில் 2 ஆட்சி செஞ்சவங்க. இவங்க கபரை கண்டோன்னே அழுந்து சொன்னாங்க, வா அகுனா அன்னி மாலியா, நான் சம்பாதிச்ச சொத்து செல்வம் ஒன்றும் புரோசனம் இல்லை. அலக்கா அன்னி சுல்தானியா, நான் எவ்வளவுதான் ஆட்சி செஞ்சாலும் ஒன்றுக்குமே எல்லாம் அழிஞ்சு போகும், ஒன்றுக்குமே புரோசனம் இல்லைண்டா. ஆனால் நீங்கள் என்ன தைரியத்தில் உலகத்தில் வாழ்கிறோம்? சொர்க்காதியை போல் வாழ்கிறோமா இல்லையா? செஞ்ச அமல் கபூலா இல்லையாண்டு தெரியா? வாழ்க்கையில் அமலை ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டா இல்லையாண்டு தெரியா? இந்த நிமிஷம் நன்மை செஞ்சு அடுத்த நிமிஷம் பாவம் செய்கிறோம். கபருடைய வாழ்க்கையுடைய பயமே இல்லை. நாங்கள் எல்லாம் மதரசாவில் கொண்டு போய் புள்ளையில் ஓத வச்சா இந்த புள்ளை எனக்கு துவா செய்வான்ன்ற நம்பிக்கையில் மட்டும்தான் நீக்கிறோம். இந்த சம்பவம் எங்களுக்கு விளங்கப்படுத்துது. யாரை நம்பி உலகத்தில் மௌத்தாகிறவான்? யாரை நம்பி மௌத்தாகிறல்ல. ஏண்ட புள்ள, ஏண்ட மனைவி, ஏண்ட உறவினர்கள், யாரை நம்பியும் அல்ல. எங்கட கபருடைய வெளிச்சத்துக்கு நாங்களும் நீங்களும் தான் பொறுப்பு. அல்லாஹ் தஆலா இந்த சுருக்கமான வாழ்க்கையை தான் தந்திக்கிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்திக்கக்கூடிய நேரம் காலத்தை புரோசனமாக பயன்படுத்துவோம். கபருடைய சிந்தனையோட மௌத்துடைய சிந்தனையோட வாழ்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சுடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.